ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தன் முயற்சியால் ஒருவன் ஞானம் பெற முடியாது, முக்தி அடைய முடியாது. அதற்கு குருவருள் வேண்டும். இறையருள் இருந்தால்தான் குருவருளை கூட்டுவிக்கும். இறையருளைப் பெறுவதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வழிகளை இறைவனே திருமூலர் மூலம் போதித்தான். கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்ற வழிகளை இறைவனே கண்ணனாக வந்து வெளியிட்டான். வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் என்று 6 ஞானப் பகுதிகளை எனக்கு இறைவன்தான் சொல்லிக் கொடுத்தார் என்கிறார் திருமூலர். எதனைக் கொள்வது, எதனைத் தள்ளுவதென்ற போராட்டம் சமய உலகிலே உள்ளது. சாஸ்திரங்களில் மணலும் உண்டு, சர்க்கரையும் உண்டு என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். குரு ஒருவர் கிடைத்தால் அவரை பற்றிக்கொள், அவர் உனக்கு வழிகாட்டுவார் என்று இறை அனுபவம் பெற்ற அனுபூதிமான்கள் சொல்கிறார்கள். குருவாகவும் தெய்வமாகவும் இந்த உலகில் ஆரம்பத்தில் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு கருத்தைக் கொண்டு ஆன்மீகத்தை வளர்த்தான். பிறகு ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு குரு, ஒவ்வொரு தெய்வம் என்று வளர்ந்தது. ஆன்மீகம் வளர்க்கப்பட்டது. மனத்தை ஒருமுகப்படுத்த ஒரு கல்லை வைத்து உருவம் தந்து வணங்கினார்கள். இன்றைக்கு பாமர மக்களும் அடிமட்டத்தில் உள்ளவர்களும் பெண்கள் சமுதாயமும் ஆன்ம முன்னேற்றம் பெற வேண்டி அடிகளாரையே குருவாகவும் தெய்வமாகவும் உங்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறேன். புரிந்து கொள்வதும் பற்றிக்கொள்வதும் உங்கள் பொறுப்பு. அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி.